அந்நிய செலாவணி முறைகேட்டில் ராமேஸ்வரத்தில் செயல்பட்டு வந்த சொகுசு விடுதியின் 60 அறைகளை அமலாக்கத்துறையினர் கையகப்படுத்தியுள்ளனர். மேற்கு வங்கத்தை மையமாக கொண்டு இயங்கி வந்த 2 வர்த்தக நிறுவனங்கள் அதிக லாபம் தருவதாக கூறி பொதுமக்களிடமிருந்து முதலீடுகளை பெற்று மோசடியில் ஈடுபட்டன. இது தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் அமலாக்கத்துறையினர் மேற்கு வங்கத்தில் உள்ள நிறுவனத்திற்கு சொந்தமாக ராமேஸ்வரத்தில் இருக்கும் சொகுசு விடுதியின் 60 அறைகள் மற்றும் நிலம் என 30 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் வாடகை உயர்வு கோரி 3வது நாளாக ஜேசிபி உரிமையாளர்கள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது 1 மணி நேர வாடகையாக 1000 ரூபாய் வசூல் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் புதிய ஜேசிபி வாகனங்களின் விலை உயர்வு மற்றும் உதிரி பாகங்கள் விலை உயர்வு, இன்சூரன்ஸ் கட்டணம் உயர்வு, ஆபரேட்டர்கள் கூலி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தொழில் நலிவடைந்து வருவதாக தெரிவித்துள்ள ஜேசிபி உரிமையாளர்கள் 1 மணி நேரத்துக்கு 1400 ரூபாயாக வாடகையை உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். திருவாரூரிலிருந்து மயிலாடுதுறைக்கு சென்ற அரசு பேருந்து பழுதாகியதால் பயணிகள் நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. சன்னாநல்லூர் பேருந்து நிறுத்தத்தை தாண்டியதும் பேருந்தின் ப்ராப்பலர் சாஃப்டில் பழுது ஏற்பட்டு அதிக சத்தம் எழுந்தது. அந்த சத்தத்துடனேயே 15 கிலோமீட்டர் தூரம் பேருந்தை இயக்கிச் சென்ற ஓட்டுநர் மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திற்கு செல்லாமல் பணிமனைக்கு செல்வதாக கூறி பயணிகளை வெளியிலேயே இறக்கிவிட்டு சென்றுள்ளார். இதனால் பயணிகள் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. விடியா திமுக அரசின் போக்குவரத்து துறை பேருந்துகளை முறையாக பராமரிக்காமல் பழுதடைந்த பேருந்துகளை இயக்குவதே இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருநெல்வேலியில் அதிமுக மாநகர் மாவட்ட மாணவர் அணி சார்பில் நீட் தேர்வின் ரகசியம் என்ன என்று கேள்வி எழுப்பி போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. நீட் தேர்வின் ரகசியம் என்னாச்சு? நீட்டை ரத்து செய்ய ரகசியம் இருப்பதாக பொய்கூறி ஆட்சிக்கு வந்த விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசினால் தங்கள் இன்னுயிரை இழந்த 22 மாணவ மாணவிகளுக்கு கண்ணீர் அஞ்சலி என்ற வாசகங்கள் அடங்கிய போஸ்டர் நெல்லை நகரம் முழுவதும் ஒட்டப்பட்டிருந்தது. இதை கண்ட பொதுமக்கள் பலரும் இதனை நின்று வாசித்துச் செல்வது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே கிராம அரசு பள்ளி கட்டட பணிக்காக மாணவர்கள் இருசக்கர வாகனத்தில் சிமெண்ட் மூட்டை ஏற்றிக்கொண்டு சென்ற அபத்தம் நேரிட்டது. மேல்மலைப்பூண்டி கிராம அரசு உயர்நிலைப் பள்ளி கொடிக்கம்பம் சேதமடைந்ததை அடுத்து தளத்தை சரி செய்ய கட்டுமான பணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து இதே பகுதியில் உள்ள கடைக்கு வந்த 9ஆம் வகுப்பு மாணவர்கள் 4 பேர் இருசக்கர வாகனத்தில் வந்து சிமெண்ட் மூட்டையை ஏற்றிச் சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இருசக்கர வாகனத்தில் ஆபத்தான முறையில் மாணவர்கள் பயணித்ததை கண்ட பொதுமக்கள் ஸ்டாலின் அரசு பள்ளி மாணவர்களை கூலியாட்களைப் போல வேலை வாங்குவதாக வேதனை தெரிவித்தனர். பெரம்பலூர் அருகே குடிநீர் சுத்திகரிப்பு ஆலை திறப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குரும்பலூர் பேரூராட்சி ஈச்சம்பட்டியில் பாண்டியன் என்ற நபர் வழித்தடத்தை ஆக்கிரமித்து குடிநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைத்ததாக தெரிகிறது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாமல் உள்ளது. இந்த நிலையில் இந்த ஆலைக்கான திறப்பு விழா நடைபெறுவதாக கூறப்பட்ட நிலையில் பெரம்பலூர் துறையூர் சாலையில் அமர்ந்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது.